நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த சின்ன ஆலமரமால் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவரவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. சும்மா இங்க இருக்க மக்கள் நாளே சம மாசு. நடுவர், நீ முதல்ல பேசு. அப்பா எதிரணில இருந்து வந்து என்ன பேச்சு, நகரம் 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 நகர்ந்து நகர்ந்து பேசினாரே, உங்களை பத்தி ஏதாவது 4 வரி வாழ்த்துனாராங்க இல்லையே. ஆனா கிராமத்துல உள்ள பிள்ளை பண்பாடு தெரிஞ்ச பிள்ளை. இப்ப உங்களை பத்தி 4 வரி கவிதை சொல்லுவேன். எங்க சொல்லு. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, சில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் மண்டா மண்டா. நீ ஊர் ஊரா சாப்பிட்ட ஆயிட்ட குண்டா, நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நடுவரவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர் அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் எப்பா என்ன பேச்சு. நகரத்துல அத சம்பாதிக்கிறோம் இத சம்பாதிக்கிறோம், அப்படி பணம் வருது இப்படி பணம் வருதுன்னு சொன்னாரே, உண்மையில நடுவர் அவர்களே கிராமத்துல உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நீங்க சோத்துல கை வச்சு திங்க முடியும். காலுக்கும் சோத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விவசாயம் பண்ணணும்ல, கால் நடவு. எல்லா ஊரும் சோத்துல தானே கை வைக்கிறான், அந்த கிராமத்துல வேற எதுல கை வைக்கிறானா? சேற்றில் கால் வச்சா, சோத்துல உழவன் சேற்றுல கால் வச்சாதான் இவங்க எல்லாம் சோத்திலே கை வச்சு சாப்பிட முடியும். நடுவர்களே எப்ப சொல்லிட்டு இருக்க நீ வேற, சேரே இல்லாம விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அது எங்க பண்றாங்க? மாடி தோட்டத்துல பண்ணிட்டு இருக்காங்க. டவுன்ல கத்திரிக்காய அங்க காய விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, ஏரியில தண்ணி வந்தா எங்க கிராமம், லாரியில தண்ணி வந்தா அதுதான் கிராமம். குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, என்ன பேச்சு வேண்டி கிடக்கு பேசுறதுக்கு. என்ன ஏரியில தண்ணி வந்தா எங்க கிராமம், லாரியில தண்ணி வந்தா அவங்க நகரம். பசுல நம்ம ஏறினா பிரயாணி, பசு நம்ம ஏறிச்சுன்னா பிரியாணி. இப்படி நானும் வச்சிருக்கேன் 4. உண்மையில பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இருக்காங்க இன்னைக்கு. நகரத்துல உண்மையில ஒரு பண்பாடு எப்படி இருக்கணுங்கிறத அழகா எங்களுடைய கிராமத்துலதான் அழகா சொன்னா. 1 1 எத்தனை? 1 1 11. 1 1 1ங்க. 1 1 1ங்க. ஆமா, நான் வாத்தியார். 1 1 2 தானடா. இந்த இப்ப கிராமத்துல அழகா சொல்லி இருப்பாங்க பாருங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. கைதட்டு மட்டும் கொண்டு போகலாம். உண்மையிலே கிராமத்துல
கிராமத்துல ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்றது இந்த கிராம நடுவர்களே. உண்மையில எவ்வளவு பேச்சு பேசினாரு எதிரணியில இருந்து வந்து. உண்மையில பாருங்க, கிராமத்துல எல்லாம் எங்க பாட்டி இடியாப்பம் சுட்டு தேங்காய் பால் ஊத்தி குடுப்பாங்க. எவ்வளவு தேமாமிரதமா சாப்பிடுவோம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நகரத்துல நூடுல்ஸ் அத சாப்பிட்டு எவ்வளவு குழந்தைங்களுக்கு அந்த நூடுல்ஸ் சாப்பிடுறவன பாத்திருக்கீங்களா? வைக்க போறல மாடு மயிர மாதிரி போய் வைக்க, அதுக்கு கரண்டி குச்சி மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா சாப்பிட்டு பாதி நூடுல்ஸ் கீழே போய்கிட்டு இருக்கு. அத இங்க நாய் புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. இது புடிச்சு இழுக்குது, இந்த நாய் அந்த நாய் சேர்ந்து புடிச்சு இழுத்துட்டு கிடக்கு. ஆனா கிராமத்துல அப்படியா சாப்பிட்டா? ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, எங்க கிராமத்துல பாட்டி பிறண்ட துவையல்னு ஒண்ணு அரைப்பாங்க. பாட்டி ஏன் பிறண்ட துவையல் இருக்குது? எங்க கிராமத்துல பிறண்ட துவையல் அரைப்பாங்க. பிரண்டை துவையலா? அப்படி சொல்லி பாட்டி பிறண்ட துவையல் அரைக்குன்னா பிரண்ட துவையல் தான் சொன்னேன். பாட்டி அழகா கிராமத்துல பிறண்ட துவையல் அரைக்கும். அது மட்டும் கிடையாது, புளி துவையல் அரைக்கும். இதெல்லாம் எவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டாங்க கிராமத்துல. ஆனா இன்னைக்கு நகரத்துல ஒரு சட்னி அரைக்குது, மூக்குச்சளி மாதிரி கரைச்சு மிக்சியில போட்டு அரைச்சு குடுக்குறீங்களே. அந்த கிராமத்துல சமையலே சமையல் தான். எங்க அம்மா எல்லாம் அவிச்ச காலையில அவிச்ச இட்லி 2 இட்லி மிச்சம் இருந்தா அந்த சாயந்தரம் இந்த 2 இட்லியை பிசைஞ்சு போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சு கொடுத்தாங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். என் பொண்டாட்டி இப்ப நேத்து 1 கிலோ மட்டன் வாங்கி கொடுத்தேன். சரி, கொண்டாந்து வைக்கிறேன், சட்டி ஊரா நெருப்பு பிடிச்சி தீ பிடிச்சி போய் கிடக்கு. என்னன்னு கேட்கிறேன். யூடியூப்பை பார்த்து சமைச்சோம்னா இப்ப யூடியூப்ல போட்டிருக்கான் மட்டன் கிரேவி வைப்பது எப்படி. அங்க ஒரு அம்மா சொல்லியிருக்கு, சட்டியை வைக்கவும், எண்ணெயை ஊத்தவும், கடுகு உளுந்த பருப்பு போடவும், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கவும், கறியை போடவும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும் சொல்லிக்கிட்டு இருக்கல. இதுல விளம்பரம் போட்டாங்க. அடுத்து என்ன பண்றது தெரியாம தீ பிடிச்சி வச்சு சட்டி ஊரா கறி எதறி பார்த்து சமைச்சேங்கிறேன். யூடியூப்பை பார்த்து சமைச்சேங்கிறான். எடுடி நான் அந்த யூடியூப்ல போட்டுச்சு, தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் போட்டுச்சு. போன் அடிச்சேன், ஒரு லேடிஸ் தான் எடுத்தாங்க. ஏமா நீ யூடியூப்ல சமைச்சு போட்டிருக்கிய, வாய்க்கு வளர்க்கல வயிற்றுக்கு வளர்க்கல, என்ன சமைச்சாங்க கேக்குறேன். அந்த அம்மா வைடா போனேன்னு என்ன திட்டு. ஏமா திட்டான்னு கேக்குறேன். அதுல என்ன போட்டிருக்கு, சமைத்து பார்க்கவும் தான் போட்டிருக்கு. உன்னை யாரா சாப்பிட்டு பார்க்க சொன்னதுன்னு கேக்குறானே. இந்த வாழ்க்கை இந்த நகரத்துலான இருக்கு. இந்த வாழ்க்கை நகரத்துல தானே இருக்கு. நல்லா சொன்னீங்க நடுவர்களே. ஆனா உண்மையிலே பாருங்க, ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை புரிந்து கொள்ளும் வசந்தமாக வளர்வது குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பம் கிராமத்துல எப்படி தெரியுமா இருந்துச்சு அன்னைக்கு? சென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது கடல் அலையில் போல ஓய்ந்து போக நேரமா. அருமையான குரல் பலம். நன்றி நடுவர் அவர்களே. நீங்க 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க? ஆமா சார். இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டீங்கல்ல? சரி.
40 வருடத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்தேன். நன்றி நடுவர் அவர்களே. நீ எத்தனை வயசு வாழணும்? உன் புருஷன் போய் கேளு. நாங்க கிடைச்சோம். நான் இருக்கும் வரை நீ இருப்பாய். எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்து அவங்களை எல்லாம் முடிச்சு விட்டுவா. ஆனா நீ என்னோட வந்துரு. அங்க வாசிக்கிறதுக்கு ஆள் தேவை. திருவேங்கடத்தை கூட்டிட்டு வந்துரு. உனக்கு துணைக்கு தேவைப்படும். யாரு? கிருஷ்ணாவா? அவன் இங்க இருக்கட்டும். ஒன்னும் அவசரம் இல்லை. இன்னும் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. எடுத்து முடிச்சிட்டு வா. போட்டா கழுவி கொண்டு வாடா இங்க. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, காதல்ங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்க. அந்த காதல் வந்து நகரத்துல சரியா இருக்காங்க. ஒரு பையன் காதல் கவிதை எழுதுறான். சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றார், பைக்கில் வந்தேன் டார்லிங் என்றார், காரில் வந்தேன் அத்தான் என்றால், இவை அத்தனையும் வாடகை என்றேன், போடா அண்ணான்னு போயிட்டான். அப்படித்தான் தமிழ்ல அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு போவாளு. ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது. ஆமா உண்மையில நடுவர் அவர்களே மச்சான்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை மாமான்னு சொல்லுவாங்க. ஆமா சரி, ஆனா உண்மையிலே சொல்லு. இல்ல நீங்க சொல்லுங்க சார். மச்சான் மாமான்னு அப்படி உறவு முறையை சொல்லி பண்பாட்டோட சொல்லுவோம்ல. உண்மையிலே பாருங்க, காதலிக்கிறவனுக்கு கல்யாணம் முடிச்சவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சும்மா காதலிக்கிறவன் நகரத்துல இப்படி போன வச்சுக்கிட்டு தேனா பேசிக்கிட்டு போவான். கல்யாணம் முடிஞ்சவனா ரோட்ல தானா எங்க பேசிக்கிட்டு திருவான். இதுதான் நகரம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன சார் வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல், சரி போயிட்டாரு வாங்க அப்படின்னா அதான் கள்ள காதல். இப்படி பல விஷயம் நான் வச்சிருக்கேன் நிறைய. அது மட்டும் கிடையாதுங்க. நகரத்துல ஒரு பையன் காதல் கவிதை எழுதுறான். தமிழை நேசித்தேன், தமிழ் பிறந்தது, தமிழ் செல்வியை நேசித்தேன், குழந்தை பிறந்ததுன்னு எழுதுறாங்க. சுகப்பிரசவமா சிசேரியன்? அது அவனைத்தான் கேட்கணும். அப்ப சொன்னால்தான் நான் கேட்க முடியும். அவனை போய் நான் கேட்க முடியும்? அது மட்டும் கிடையாது நடுவர் அவர்களே. வெள்ளத்தோடு வெள்ளம் சேர்ந்தால் கடல், உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்தால் காதல்ங்கிறாங்க. குடலோடு குடல் சேர்ந்தால் குடல் குழம்பு. இப்படி பல கவிதை வச்சிருக்கேன் நான். ஆனா உண்மையிலங்க எங்க கிராமத்துல வந்து அப்படி பருத்தி காட்டுல அப்படியே காதலி பருத்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். இது ஹைபிரிட்டா இல்ல நாட்டு ரகமா? நாட்டு ரகமுங்க. அதானே ஹைபிரிட்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும். உங்களுக்கு எட்டாது. அத கூட அழகா கிராமத்துல பண்பாட்டோட சொல்லுவாங்க பாருங்க. பருத்தி எடுக்கையிலே பருத்தி எடுக்கையிலே பலனாலும் பார்த்த ஆஹா, அந்த கிராமத்துக்கே கொண்டே விட்டு பருத்தி எடுக்க விட்டாமா நடுவர் அவர்களே. அதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 35 வருஷம் இருக்குமா? ஹலோ எத்தனை வருஷம்? அத்தனை வருஷம்லாம் இல்ல நடுவர்களே. கரெக்டா 15 வருஷம் ஆச்சுங்க.
பேரம்பத்திலாம் நல்லா இருக்காங்களா? 15 வருஷம் முன்ன பின்ன பொய் சொன்ன செத்துருந்தாவளோ பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மையிலே ஆ. நடுவர்களே, எனக்கெல்லாம் ராடா. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுலங்க ஆ. எங்க அத்தா என்னைய வாடினே கூப்பிட மாட்டாரு. ஏன் வாடின்னு கூப்பிட மாட்டாரு? இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவாரு. அதாங்க எல்லாம் கிராமத்துல உள்ள பண்பாடு. எல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல உளருவாங்க. வாடி என் செல்லம், என் சுச்சுமா, என் சிச்சிமா, ஒரு புள்ள பொறக்கட்டும் போடி ஜெயித்தானே அப்படிம்பாங்க. இதான் உலக வழக்கம். உண்மையில நடுவர்களே ஏன் தெரியுமா இங்க வாடா அப்படின்னு சொல்லுவாரு? ஆ. என் முகம் வாடி போயிருமா நடுவர். இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கா? உண்மையில நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. சொல்லிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்ணுக்கெல்லாம் மை போட்டு ரொம்ப அழகா இருப்பேன். ஆனா என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் நடுவர். ஏன் கண்ணுக்கு மை போட மாட்டீங்க? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு. அவர் மூஞ்சில கரியவாக்கா பூச முடியும் அப்படின்னு ஒரு நல்ல டேய் 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 பேக் இங்க வை. தூக்குவேன். மகாராஜாவோட காசு அதுல இருக்கு நம்பி தானே தூக்குறேன். அது ஏன் பேக்ல அந்த புள்ள விட்டு பேக். நான் எந்த பணத்தை எந்த பேக்ல வைக்க மாட்டேன். ஆனா உண்மை இல்லைங்க. இன்னும் சிறப்பான பண்பாடு உள்ள பிள்ளை நடுவர். என்ன சிறப்பான பண்பாடு சொல்லு. உண்மையிலே எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிப்பேன். ஏன்? அத்தான் நெஞ்சுக்குள்ள இருக்காரு. அவருக்கு சுற்றுமுள்ள நடுவர் அவர்களே. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்துட்டாரோ? அதுதான் அன்பு நடுவர் அவர்களே. ஓஹோ. அப்படிப்பட்ட கணவன் மனைவி உறவை கூட அழகா கிராமத்துல எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? பால் வண்ணா பருவம் கண்ட மாதிரி. ஆஹா ஆஹா. பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் வெளிகள் கண்டு ஆண் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் இங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு காவண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூவண்ண பாடும் செல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் வெளிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் இங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். நல்லா பாடுறீங்க. உங்களை ரொம்ப நாளா நான் பாடையில வாங்கணும்னு ஆசைப்படுறேன். சார் பாட்டு பாடையில அப்படி சொல்லுங்க சார். உங்களுடைய ஆசீர்வாதத்துலதான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். என்கிட்டதான் அலமையில ஆசீர்வாதம் வாங்குச்சு. சார். பாடு. உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இவையெல்லாம் கிராமத்துல தானங்க இருந்துச்சு. உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது நடுவர். அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெரியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகந்தேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாத என்னத்தான் நொன்னத்தான். எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டிய தங்க குட்டிக்கு நம்புறவங்க. அதுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல நடுவர் அவர்களே. கேரே பண்றது இல்லையே. எங்க உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் நடுவர் என்னங்க குறைச்சு? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? அவங்க கூந்தலை பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரசு மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலே தங்க குட்டினோட அப்படியே சிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தா டெய்லி காலையில ஏன் முகத்திலே முடிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன். இதுக்கு பேரு தான் விடியாமூச்சிக்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியாமஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால எப்படி தெரியுமா? எப்படி? என்னை விட்டு ஓடி போக முடியும். ஆஹா ஆஹா. ஓடி போக
இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் எனக்கு தெரியுமா தெரியுமா? ஓடி போக முடியுமா இனி முடியுமா? கனவு என்ன தெரியுமா தெரியுமா? ஆஹா ஆஹா, எல்லாரும் பழைய ஞாபகத்துக்கு கிராமத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அடாடா, பழைய காலத்துல இந்த பாட்டுலாம் பாடுனா அடாடா அதை ரேடியோவுல போட்டு விடுவாங்க, கேட்டோம்னா அவ்வளவு இனிமையா இருக்கும். இப்பவும் தான் பாட்டு போடுறாங்க. தீப்பிடிக்க 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 எப்படி முத்தம் கொடுக்கணும்? இவன் பெட்ரோலை வாங்கி வாயில ஊத்திக்கிட்டு அவன் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு தீப்பிடிக்க தீப்பிடிக்கணும்னா மூஞ்சி முகரெல்லாம் புசுக்கி போயிருப்பேன். இன்னொரு பாட்டு போடுறான், கண்ணாய சேலைக்குள்ள கட்டெரும்பு விழுந்துருச்சு, கொஞ்சம் பூச்சி மருந்து தூவிட்டு கட்டு, இல்ல நசுக்கி விடு. என்னடா பாடல்! அன்னைக்கு பாடல்கள் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு டீ குடிக்கலாம்னு காலையில 5 மணிக்கு வீட்டை விட்டுத்தான் வெளியில காலை எடுத்து வச்சு சரி சார் ஒரு பாட்டு போட்டு அசந்து நின்னுட்டேன். என்ன பாட்டு சார்? சொன்னியா? நம்ம ஒண்ணும் சொல்லலையே, நம்ம வாட்டில போய்கிட்டு இருக்கோம், சுத்தி முத்தி பார்த்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா? சத்தியமா சொல்லலாம், வாங்கின கடனை கூட கட்டணும் சொல்லலாம். எப்படி தேர்தல் வந்தா தள்ளுபடியாக நம்பிக்கையால வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் பாட்டிய போடுறோம். சொன்னியா சொன்னியா சொக்க வைக்கும் சொன்னியா காதலி எந்த வகை கூறும். ஏன் நீ முதலே கூற வேண்டியதானே? பாட்டுனா இப்படி இருக்கணும்யா. அந்த கிராமத்து பாணி மாறாம ஆளு கிராமத்து ஆளு மாதிரி இப்ப இறக்கி விட்டாலும் 4 ஏக்கர் களை எடுத்துட்டு வந்துடும். அப்படியே கொண்டாந்து பாட்டு நீங்க சொன்னா எடுப்பேன் சார். நீ ரைட்டுமா, அதாமா, இது ஒண்ணுதான் உன் மேல நம்பிக்கை. ஆனா உண்மையில பாருங்க, எங்க கௌதமி எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே ஸ்டேட்டஸ் வைக்குது செல்லுல, வாசல் தெளிச்சு கோலம் போடுதா நடுவர் அவர்களே? அது புருஷன் தான் கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. வாசல் தெளிச்சு கோலம் போடுதா? ஆனா அடிக்கடி தண்ணி வாளியோட தெரியுது, அது மட்டும் தெரியுது. வாசல் தெளிக்கிறா இல்லையா எனக்கு தெரியும். ஆனா உண்மையிலங்க நகரத்துல வாழ்க்கை சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்குன்னு பேசினாங்கல்ல, உண்மையிலே பாருங்க நகரத்துல வந்து பாலியல் வன்கொடுமை கிராமத்துல இருக்கா நகரத்துல இருக்குங்க? நகரத்துலதான் நிறைய நடக்குது. அனாதை இல்லங்கள் எங்கெங்க இருக்கு? கிராமத்துல இருக்கா நகரத்துல இருக்கா? கிராமத்துல இல்ல, நகரத்துலதான் இருக்கு. அப்ப எப்படி வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் நகரத்துல? முதியோர் இல்லங்களும் நகரத்துலதான் இருக்கு, அனாதை இல்லங்களும் நகரத்துலதான் இருக்கு. ஆனா கிராமத்துல எங்கேயுமே முதியோர் இல்லம் கிடையாது, எங்கேயுமே அனாதை இல்லம் கிடையாது. பெற்றவர்களை கடைசி வரை பாதுகாக்கக்கூடிய அந்த பக்குவமும் பண்பாடும் இந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தானே இருந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே நடுவர் அவர்களே, என்னுடைய கிராமத்துல உடைந்த வீடுகள் உடையாத குடும்பங்கள், ஆனா நகரத்துல உடையாத வீடுகள் உடைந்து போன குடும்பங்களா இருக்கே. இது பண்பாடு கலாச்சாரம் நடுவர் அவர்களே. உண்மையிலே கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க, அத வந்து பெத்த புள்ள வந்து சமாதானம் பண்ணணும், அதுதான் குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தை உண்மையிலே கிராமத்துலதான் பண்பாட்டோட வச்சிருப்பாங்க. இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார். நீங்க சென்னையில இருக்கிய, கடற்கரை இருக்கு, பீச்சு கூட்டிட்டு போவாரு. நாங்க கூட்டிட்டு போக முடியுமா? எங்கேயோ கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினா சரி. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடிச்சலாம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கனா தான் அப்படிங்கிறேன். அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு படுத்துக்கிட்டு அடிக்கிறார். நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஸ்பீக்கரே எனக்கு தெரியவில்லை. ஆனா என்னதான் இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட என்னுடைய கிராமத்து வாழ்க்கை மன நிறைவா எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? வழக்கங்களை மறந்து விட்டால் நான் படித்து வைத்த ஓவியம்
குழந்தைகளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் அடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, இந்த கூடல் தலைகள் வேற ஏதடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் அடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று முதலில் என்னிடத்தில் வாழச் சொல் கண்ணா, இன்று முதலில் என்னிடத்தில் வாழச் சொல் கண்ணா. அவன் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவன் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் நான் கூறடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் அடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. உண்மையிலே நடுவர் அவர்களே, மனநிறைவான வாழ்க்கை என்பது என்றைக்குமே கிராமத்தில் தான் நிலைத்து நிற்கின்றன என்று சொல்லி வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும், இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும், மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும், வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும். அப்படி வரலாறு படைக்கக்கூடிய வாழ்க்கை இருப்பது என்றைக்குமே என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை கிராமத்து வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, சொன்ன மாதிரியே பாடிட்டு சந்தமா நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். அப்படியே ரேட்ல கட் பண்ணி ரைட்ல உட்காரு சார். கிராமத்துல நகரத்துலதான் இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க. அன்னைக்கு கிராமத்துல எல்லாம் பாட்டி ஆட்டுக்கல்ல தான் மாவாட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆட்டுக்கல்ல எங்க பாட்டி அப்படியே மாவாட்டுவாங்க. எங்க தாத்தா பக்கத்துல உட்காந்து மாவு தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படி மாவு தள்ளி விட்ட வகையில தான் 12 உள்ள மாவு அரைச்சதுக்கு அப்படி பாட்டி அப்படியே அப்படி மாவை ஆட்டி அந்த ஆட்டுக்கல்ல அரைச்சுக்கிட்டே இருக்கு. அரைச்சுக்கிட்டு இருக்கையில திடீர்னு பாட்டிக்கு வேர்த்துறேன். அப்படி விட்டு அப்படியே அரைக்க உப்பு போட வேண்டியது இல்லை, மூக்க அப்படி செஞ்சுட்டு அப்படி அரைக்க. இப்படி அந்த எங்க பாட்டி எல்லாம் அப்படி அரைச்சு அரைச்சு இந்த கைய அப்படி இருக்கும். அப்படி எங்க தாத்தாவெல்லாம் இப்படி லெப்ட்ல விட்டுச்சுன்னா ரைட்ல போய் விழுவுவார். அந்த மாதிரி இது எங்க என் பொண்டாட்டி கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன். ஆட்டுக்கல்ல மாவாட்ட முடியல, கிரைண்டர் வாங்கி கொடுக்குற. அவ சொல்றா, கல்லு தூக்க முடியல, ரெட்டை கல்லு கிரைண்டரா வாங்கிட்டான். திருப்பி 20,000 ரூபாய் செலவு பண்ணி ரெட்டை கல்லு கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் சொல்றா, மாவு அல்ல சிரமமா இருக்கு, அப்படி கொட்டுறது மாதிரி கிரைண்டர் வாங்கிட்டான். கொட்டுறது மாதிரி கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு வரையிலே சொல்றா, பட்டிமன்றத்து வரையில, எங்க அதை தனியா கொண்டு வரதுக்கு அந்த கிரைண்டர்ல இருந்து அடுப்புக்கு மாவு வர்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா பண்ணுங்க அப்படின்னா, நீ அங்கனே வாயை திறந்து வச்சுட்டு போய் சுட்டுவோம், வாயில வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராமத்துல வேலைக்கு பயப்பட மாட்டான் சார், வேலைக்கு பயப்பட மாட்டான். இப்ப நம்ம கிராமத்துல ஒரு 10 மூடை நெல்லு கிடக்குன்னா, இங்க வா மாப்பிள்ள அதை தூக்கு அப்படின்னு சொன்னா தூக்கி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பான். அதான் கிராமத்தில் உள்ள ஒற்றுமையும் பண்பாடும். நகரத்துல ஒரு மூடை கீழே கிடக்கு தூக்குறான்னா 25 ரூபாய் வைப்பான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் வியாபார நோக்கத்தோடு வாழக்கூடிய வியாபார உலகம் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச மிகப்பெரிய அதிரடி பேச்சாளர் வாலி தண்ணியோடு வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள்.